ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கடந்த சில நாட்களாகவே புல்லிஷ் பேரிஷ்னு மாறி மாறி போட்டு சாவடிச்சிட்டு இருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், பர்ஃபெக்டான சைட்வேஸில் இருக்குங்க இப்போ வந்து நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப வீக்காக இருக்கான், ஆனால் நிஃப்டி வந்து இன்னும் சைட்வேஸில் தாங்க இருக்குது. லாஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது இங்கே 20 EMA வந்து பிரேக் பண்ணிருச்சு. ஸோ கண்டிப்பாக 50 EMA வந்து டச் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஆனால் இங்கே 50 EMA வந்து டச் பண்ணாமலே லைட்டாக மேலே போயிருக்கும். ஆனால் அதுக்கும் ஒரு ரீசன் வந்து இருக்குங்க. அது வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் சார்ட் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் சார்ட்டில் வந்து பட்டு போயிருக்கும். ஸோ இங்கே பட்ட அங்கேயும் ரியாக்ஷன் வரும், அங்கே பட்ட இங்கேயும் ரியாக்ஷன் வருங்க. இந்த கோரிலேஷன் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, எப்படியோ இங்கே பட்டு ஏற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்பாட்டில் இங்கே 20 EMAலேருந்து ரிஜெக்ஷன் வரும்னு நினச்சேன், ஆனால் வரலங்க. டக்குன்னு ஒரு நாள் ஷார்ட் கவரிங் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறமும் திருப்பி மல்டிபிள் டைம்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க 20 EMA மேலே இருந்து. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், இங்கே கீழே வர்றப்ப திருப்பியும் ஏற்றிருக்காங்க. திருப்பியும் கடந்த 2 நாளாக ஏற்றிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே அதுக்கு கீழே வந்து க்ளோசிங் வந்து வச்சுட்டாங்க. ஸோ 20 EMA வந்து 21,680 பக்கம் இருக்குது. ஒரு 700ன்னு வச்சுக்கலாம். இந்த மொத்த ஜோனுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த ஏரியாலாம் பாருங்க, கேப் அப் கிடைச்சும் மேலே வந்து சஸ்டெயினே ஆகவே முடியல, கீழே இழுத்துட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த டபுள் டாப் தாங்க. ஸோ டபுள் டாப் வந்து ஒன்ஸ் போட்டுட்டாங்கன்னா அந்த இடத்துல பொசிஷன் எடுத்தவங்க வந்து மேலே வர எக்ஸ்ட்ரா வந்து செல் பண்ணி இறக்கி விட்டுட்டே இருப்பாங்க. அதனால எவ்வளோ கேப் அப் கிடைச்சாலும் வேஸ்ட் தாங்க, அது வந்து சஸ்டெயினே ஆகாது. ஸோ இப்போ வந்து ஒரு கிளியரான டபுள் டாப் வந்து இருக்கு. டபுள் டாப் எங்கடா அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, நிஃப்டி ஆல் டைம் ஹை வந்து 22,125 பக்கம் இருக்குங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பெர்ஃபெக்டான டபுள் டாப் வந்து அடிச்சிருக்கு. ஸோ அன்னைக்கு டபுள் டாப்பில் தான் நம்ம வந்து ஹியூஜான லாஸ் வந்து பண்ணோம் லாஸ்ட் ஃப்ரைடே. அப்போ வந்து பாருங்கள், ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே இல்லை, அதுக்கும் முந்தின ஃப்ரைடே. ஸோ 2ஆம் தேதிங்க, அன்றைக்கி தான் அந்த சென்செக்ஸில் வந்து ஹியூஜான அடி வந்து வாங்கினோம். அது வந்து பெர்ஃபெக்டாக நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹைலேருந்து பயங்கரமான ஒரு டபுள் டாப் போட்டு கீழே ஃபால் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், எத்தனை டைம் கேப் அப் கிடைச்சாலும் மேலே வந்து சஸ்டெயின் ஆகவே முடியல. ஸோ டபுள் டாப் போட்ட பேர்ஸ்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, எப்படியாவது கீழே கொண்டு வந்துடலான்னு. ஸோ நேற்றும் பாருங்கள் 20 EMAலேருந்து நல்ல ஒரு சப்போர்ட் வந்து எடுக்க ட்ரை பண்ணிச்சு. ஸோ நேற்று க்ளோசிங் வச்சு கொஞ்சம் புல்லிஷாக இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஸோ ஏன்னா இங்கே பல டைம் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இங்கே கடைசியாக நேற்றும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க, கீழே உடைக்கிற மாதிரி உடச்சி அதுக்கப்புறம் க்ளோசிங் வந்து மேலே வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தேன்னா யூஸ்வலி அது ஒரு புல்லிஷ் சைன் தான். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு கேப் அப் கிடைச்சா கொஞ்சம் அப்படியே ஒப்பேத்தி மேலே கொண்டு போயிடுவாங்கன்னு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். ஆனால் பாருங்க, இன்னைக்கும் சஸ்டெயினே ஆக முடியல. பேர்ஸ் வந்து எப்படியோ கீழே கொண்டு வரணும்னு கொண்டு வந்துட்டானுங்க. இனி கண்டிப்பாக திருப்பி இந்த 50 EMA டார்கெட் வந்து திருப்பி அடிக்க நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஏன்னா 1 hour சார்ட்லையும் பாருங்க, இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இருந்துச்சு. அந்த ட்ரெண்ட் லைனும் நல்ல பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆனதுக்கு அப்புறம் தான் பாருங்க சூப்பரான ஃபால். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து இருக்குங்க. இன்னைக்கு மார்னிங்கும் அங்கிருந்து தான் இழுத்தாங்க. ஸோ அன்னைக்கும் கடைசி 2-3 hours பாருங்க, ஃப்ரைடேவும் கடைசி 3-4 மணி நேரம் அந்த இடத்துல தாங்க தேய்ச்சிட்டே இருந்தாங்க. ஸோ இது வந்து எந்த ஜோன்னு பார்த்தீங்கன்னா 2760 ஒரு 800 வர ஒரு 40 பாயிண்ட் ஜோன் வந்து வச்சுக்கலாம். ஸோ 21,800 அப்படின்னு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ரவுண்டா. ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ நம்ம இப்படி நினைக்கிறோம், ஆனால் திடீர்னு நாளைக்கு 100-150 பாயிண்ட் கேப் அப் அப்படின்னு சொல்லி அப்படியே கொண்டு போனாலும் போவானுங்க. ஸோ கடந்த சில நாட்களாகவே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு, மேலே கீழேன்னு. அதுவும் கேப்ஸும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வருது. ரொம்ப ஹியூஜான கேப் அப் கிடைக்காம மைல்டு கேப் வந்து இருந்துச்சுன்னா இல்லை ஃபிளாட்டாக இருந்துச்சுனாலும் நாளைக்கு வந்து கண்டிப்பாக இழுப்பாங்க. ஏன்னா கரடிகள் வந்து ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க, ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது. அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னா, இந்த டபுள் டாப் போட்ட இடத்துல உங்களுக்கு வந்து தெரியுங்க, இந்த பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் வந்து பாருங்க. பேரிஷ் என்கல்ஃபிங்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ப்ரீவியஸ் கேண்டிலையும் சேர்த்து அப்படியே முழுங்குற மாதிரி ஒரு பெரிய கேண்டிலாக இருந்துச்சுன்னா பேரிஷ் என்கல்ஃபிங் அப்படிம்பாங்க. ஸோ புல்லிஷ் என்கல்ஃபிங்னா கீழே இருந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே தெரியுதுங்களா, இது வந்து இந்த கேண்டிலோட இந்த கேண்டில் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது, மொத்தமாக முழுங்குற மாதிரி. ஸோ இதுதான் புல்லிஷ் என்கல்ஃபிங், பேரிஷ் என்கல்ஃபிங் அப்படிம்பாங்க. ஸோ அதை சும்மா எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது. ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸில் இந்த மாதிரி சிக்னல்ஸ் போட்டால் மட்டும் கொஞ்சம் நம்பலாம். மற்றபடி சும்மா அந்த இடத்துல ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலே இல்லாத இடத்துலலாம் ரொம்ப நம்ப முடியாது. சில டைம் ஒர்க் ஆகும், சில டைம் ஒர்க் ஆகாமல் போகலாம். இங்கே போட்டதுல இருந்து பாருங்க, இந்த இடத்துல ஹெவியான ஆர்டர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க போல. ஸோ திருப்பி மேலே வர திருப்பி அங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து வந்துட்டே இருக்கு. இப்போ இந்த இடத்துல ரொம்ப ஆப்வியஸாக தெரியுதுங்க, லாஸ்ட் வீக் வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க 2-3 டைம். அதுக்கப்புறம் உடச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெசிஸ்டன்ஸாக தான் இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரிக்கு 21,800 கிராஸ் பண்ண சான்சஸே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வீக்லி சிபிஆரும் இருக்குங்க. இன்னைக்கு மார்னிங் வந்து ஏன் இப்படி இழுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டுங்க, வீக்லி சிபிஆர் இந்த இடத்துல இருந்திருக்கு, அந்த ஜோனும் இருந்திருக்கு, அதாவது அந்த ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனும் இருந்திருக்கு, வீக்லி சிபிஆரும் இருந்திருக்கு. நிஃப்டி ஸ்பாட்லேயும் இருந்திருக்குங்க, நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்லேயும் வீக்லி சிபிஆர் இருந்திருக்குங்க.
ஸோ பேங்க் நிஃப்டி ஸ்பாட்லையும் வீக்லி சிபிஆர் வந்து இருந்திருக்கு, அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்லையும் வீக்லி சிபிஆர் வந்து இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் போக சென்செக்ஸ்லையும் பாருங்க, சென்செக்ஸ்லையும் வீக்லி சிபிஆர் இருந்திருக்கு, மந்த்லி சிபிஆர் இருந்திருக்கு. ஸோ இது ஒரு முரட்டுத்தனமான கான்ஃபிடன்ஸுங்க. எல்லா இடத்துலையும் வீக்லி சிபிஆர் வந்து இருந்திருக்கு. அதான் ரொம்ப சூப்பரா ஈஸியா எடுத்து விட்டாங்க கரடிகள்லாம். அதனால நீ என்ன சொல்ல வரனா, இந்த ஆல் டைம் கிராஸ் பண்ற வர எவ்வளவு புல்லிஷா இவங்க வந்து காமிச்சாலும் நீங்க வந்து நம்பாதீங்க. இதை கிராஸ் பண்ற வர அந்த டபுள் டாப் போட்டவங்க வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ட்ரிபிள் டாப் கூட ஒரு ஃபார்மேஷன் வந்து இருக்கு. ஸோ திருப்பி வந்து தொட்டா கூட ஒன்ஸ் இழுக்க வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ இதை தாண்டி மேலே போற வர கொஞ்சம் நல்ல இந்த மாதிரி ஒரு நாள் 200 பாயிண்ட் 300 பாயிண்ட்லாம் நல்லா ஏற்றி வச்சா கூட ரொம்பலாம் நம்பிடாதீங்க, புல்லிஷா மாறிடும்னு. ஸோ இப்போதைக்கு ரொம்ப கிளியரா தெரியுதுங்க, சைட் வேஸ் டு பேரிஷா தான் இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி தாங்க அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கான். இங்க பாருங்க, பல டைம் வந்து இவன் வந்து காப்பாற்றி விட்டு இருந்திருக்கான். இந்த 200 EMA பாருங்க, 200 EMA இருந்து லாஸ்ட் மந்த் வந்து 2 டைம்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே ஏற்ற பார்த்தாங்க. அதுக்கப்புறமும் 2050 EMA கான்ஃபரன்ஸ்ல இருந்து ஃபுல்லா இறக்கி விட்டாங்க. இப்போ திருப்பியும் இன்னைக்கு பாருங்க 200 EMA ல இருந்து தாங்க லைட்டா மேல வந்திருக்கு. கடைசியா இந்த இடம் வந்து டச் பண்ணிருக்கு 44,670 பக்கம் இருக்குங்க. அங்கிருந்து அப்படியே மெதுவா ஒரு 200 பாயிண்ட் பக்கம் ஏத்தி வச்சிருக்காங்க. ஒரு சப்போர்ட் வந்து ஒரு 2-3 டைம் வந்து ட்ரை பண்ணுங்க. திருப்பி அந்த இடத்துல போட்டு அடிச்சுட்டே இருந்தாங்கன்னா ஈஸியா கீழே விழ வந்து சான்சஸ் இருக்கு. ஃபின் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஃபின் நிஃப்டியும் பாருங்க, லாஸ்ட் மந்த் வந்து 2 டைம்ஸ் அந்த 200 EMA ல இருந்து ஏத்த பார்த்தாங்க. ஸோ அதுவும் ஃபெயிலியர் ஆகி இப்போ திருப்பியும் வந்து அதை பிரேக் பண்ற மாதிரி இருக்கு. பேங்க் நிஃப்டியில அந்த 200 EMA மட்டும் இல்லைங்க, இன்னொரு இம்பார்ட்டன்டான சப்போர்ட் ஜோனும் இருக்கு. இதுக்கு முன்னாடி பாருங்க பல டைம் வந்து அந்த இடத்துல பிரைஸ் என்கேஜ் ஆயிருக்கு நல்லாவே. இந்த ஏரியா வந்து 200 EMAவும் இருக்கு, சப்போர்ட் ஜோனும் இருக்கு. ஆனா இதை விட மேல ரெசிஸ்டன்ஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அதனால இந்த சப்போர்ட் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வந்து கஷ்டம் தான். நாளைக்கு ஏதாவது அப்நார்மலா ஹியூஜான கேப் அப் கிடைச்சாதாங்க கொஞ்சமாவது ஒரு 2-3 நாளைக்கு சைட் வேஸ்ல வந்து இழுக்க முடியும். அந்த மாதிரிலாம் நடக்கலன்னா கண்டிப்பா கீழே இழுத்து விட்டுருவாங்க ஈஸியா. இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டுனா கண்டிப்பா இது வர ஈஸியா வந்துருங்க. அதுக்கப்புறம் திருப்பி இங்க இருந்து தான் ஏத்த ட்ரை பண்ணுவாங்க. பேங்க் வந்து அந்த இடத்துல வந்துச்சுன்னா நிஃப்டியும் ஈஸியா இந்த இடத்துல வந்து வந்துருங்க. 50 EMA எல்லாம் கண்டிப்பா ஒரு 95% மேல ரீச் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஏரியா இருக்குங்க, 21,150 பக்கம் இருக்கு. இந்த ஏரியால இருந்து தான் ஏற்றுவாங்க. நல்ல சப்போர்ட் வந்து இருக்கு. மொதல் டார்கெட்லாம் ரொம்ப ஈஸியாக அச்சீவ் ஆயிருன்னு நினைக்கிறேங்க, 300 பக்கம்லாம். ஸோ அதனால தான் நான் இன்னைக்கு கொஞ்சம் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்லாம் ஷார்ட் பண்ணிட்டேன். பெருசாலாம் இல்லை, ஒரு 4 லாட் தான், நேக்கடா இல்லைங்க. ஸோ ஹெட்ஜோட தான் பண்ணியிருக்கேன். ஹெட்ஜ்னா 21,750 கால்ஸ் வந்து பை பண்ணியிருந்தேன். எனக்கு உண்மையிலேயே பொசிஷன்ஸ்லாம் எடுக்க பிடிக்கவே இல்லை. ஏன்னா திடீர்னு கேப் அப் ஆகி அது வந்து ஹியூஜான லாஸ் வந்து காட்ட சான்சஸ் இருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் லாஸ் வந்து 60,000 பக்கம் காட்டுது. 4 லாட் போட்டதுக்கு 60,000 பக்கம் இருக்குங்க மேக்ஸிமம் லாஸ். இந்த பொசிஷன் ஆனால் எதுக்கு எடுத்தேன்னா, என்னோட ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து சும்மா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி நான் வந்து எடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஏன்னா ஸ்டாக் ஆப்ஷன்லாம் ஒரு 5-6 இது எடுத்து வச்சிருக்கேன். அதில் எல்லாமே நிஃப்டி 50க்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸ் தான். ஸோ அதனால நான் நிஃப்டியில் வந்து ஷார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேருந்து வர ப்ராஃபிட் வந்து அந்த ஸ்டாக் ஃபியூச்சர்ஸில் உள்ள லாஸஸ்லாம் கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணும். ஒருவேளை இதில் நல்லா ரெக்கவர் ஆச்சுன்னா இதில் வர லாஸை வந்து அந்த ஃபியூச்சர்ஸ் வந்து கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணும். ஸோ அப்படி ஒரு மாதிரி லைட்டாக பேலன்ஸ்டாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து நிஃப்டியில் வந்து ஷார்ட் பண்ணேன். நம்ம இந்த இடத்துல மார்க்கெட் இப்படி ஏறும்போதே சொல்லியிருந்தேன். ஸோ இப்படி ஓவரா அப்நார்மலாக ஏறினா தேவையில்லாமல் திருப்பி அடிச்சு உட்கார வைப்பானுங்க. எந்த ஸ்பீடில் மேலே போச்சோ அதே ஸ்பீடில் கீழே வருவாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் நம்ம நினைச்சதோட 10 மடங்கு ஸ்பீட்ல திருப்பி சீக்கிரம் வந்துட்டான். ஏன்னா அதுல பாதி இது பாருங்க, இந்த ஒரு பெரிய கேப் அப்லயே இவ்வளவு பெரிய சம்பவம் வந்து பண்ணிட்டாங்க. அதுதாங்க எப்பவுமே ரொம்ப அப்நார்மலா ஏறிச்சுனாலே தாங்க பிரச்சனை. ஸோ இது வந்து பல வருஷமா பார்த்துட்டு தாங்க இருக்கும். இந்த மாதிரி ஏறிச்சுன்னா அது வந்து 99% வந்து சஸ்டெயினே ஆகாது. இந்த இடத்துல மோடி ஜெயிக்க போறாங்க அது இதுன்னு ஓவரா புல்லிஷா இருந்தானுங்க. ஃபோமோல முரட்டுத்தனமா மார்க்கெட்டை வந்து ஏத்திட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ பாருங்க எல்லாருமே டவுன் சைட் வந்து ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணிருந்தோம். யாருமே பண்ணாத ப்ரெடிக்ஷன். எல்லாரும் ஸ்டாக்ஸ்லயும் நிஃப்டிலையும் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து விக்ஸ்லயும் ப்ரெடிக்ட் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக இதுலேயும் டெக்னிக்கல்ஸ்லாம் ஒர்க் ஆகிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஏன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கண்டிப்பாக மேனிபுலேட் பண்ணுறாங்க. நான் அசியூம் பண்ணுறது கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிசம்பர் இல்லை ஜான்வரிக்குள்ள இந்த இது வந்து பிரேக் ஆகி விக்ஸ் வந்து 16 வந்து போகும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருந்தேன். அதே மாதிரி எக்ஸாக்ட்லி இப்போ 16 வந்து டச் பண்ணிருச்சுங்க. ஸோ அந்த விக்ஸ் பற்றின வீடியோ வந்து பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கரெக்டாக பிரேக் ஆகி அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணி இப்போ 16 வந்து இருக்குங்க. அந்த வீடியோலையும் நான் இந்த 16 பக்கம் ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ஏன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ பாருங்க எக்ஸாக்ட்லி அந்த இடத்துல தேய்ச்சிட்டே இருக்காங்க. ஸோ டிசம்பர் எண்ட்ல இருந்து 16 பக்கமே தேய்ச்சிட்டே இருக்குங்க.
இப்போ வந்து இதையும் பிரேக் பண்ண போற மாதிரி தெரியுதுங்க. இதை வந்து பிரேக் பண்ணா இன்னும் சூப்பரா நல்லா மேல போகும்னு நினைக்கிறேன். இந்த விக்ஸுக்கே வாலட்டிலிட்டி வந்து தாங்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் 20 to 22 ஈஸியா போயிடும். இதை பிரேக் பண்ணுச்சுன்னா அப்புறம் இன்னும் எந்த அளவுக்கு வாலட்டைலா இருக்கும்னு இமேஜின் பண்ணி பாருங்க. அதனால பிகினர்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. மார்க்கெட்லாம் ரொம்ப வாலட்டைலா இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பை பண்ணி ஃப்ரீக்வெண்டா மாட்டிப்பாங்க. நிறைய பேர் என் கோர்ஸ் ஜாயின் பண்ண வரவங்கலாம் கேட்கிற ஒரே ஒரு விஷயம், ஹீரோ ஆர் ஜீரோ அனாலிசிஸ்லாம் சொல்லி தருவீங்களா, அந்த மாதிரி ட்ரேட்ஸ்க்குலாம் கால்ஸ் கொடுப்பீங்களா, பிடிஎஸ்டிலாம் சொல்லி தருவீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நான் இந்த ஹீரோ ஆர் ஜீரோக்கும் பிடிஎஸ்டிக்கும் டோட்டலி அகைன்ஸ்டுங்க. நான் வந்து அது ரெண்டுமே பண்ணவே மாட்டேன். ஸோ நீங்களும் பண்ணவே கூடாது. நிறைய பேர் இதுக்காண்டியே கோர்ஸ்லாம் செல் பண்ணிட்டு இருக்காங்க. பிடிஎஸ்டிக்குன்னு கோர்ஸ், அதுக்கப்புறம் ஹீரோ ஆர் ஜீரோ கால்ஸ்க்குலாம் கோர்ஸ்லாம் வித்துட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி இதெல்லாம் போய் ட்ராப் ஆகாதீங்க. ஸோ அது வந்து லாங் ரன்ல கண்டிப்பாக ஒர்க் அவுட்டே ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட கேபிட்டல் வந்து மொத்தமாக வாஷ் அவுட் ஆயிரும். ஸோ இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் பியூர் கேம்பிளிங் மாதிரி தாங்க. அதுலலாம் உண்மையிலே ஏதோ அனலைஸ் பண்ணி பயங்கரமா ப்ரெடிக்ட்லாம் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஸோ இந்த கேப்ஸ்லாம் ப்ரெடிக்டே பண்ண முடியாதுங்க. ஸோ பெரிய பெரிய ப்ரொஃபஷனல்ஸே இந்த கேப்ஸ்னால பயங்கரமா மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சும்மா பிடிஎஸ்டிலாம் பண்ணி பயங்கரமா காசு பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ப்ரீமியம்ஸும் இன்க்ரீஸ் ஆகுங்க. இந்த பிடிஎஸ்லாம் பண்றேன்னு நீங்க வந்து ஹியூஜான காஸ்ட்டுக்கு வந்து இந்த ப்ரீமியம்ஸ்லாம் வாங்கி வச்சிருந்தான்னு வைங்களேன். ஸோ இந்த விக்ஸுக்கும் கேப்பும் எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா வருதுன்னு உங்களுக்கு தெரியும். மேலே கீழேன்னு ஆல்டர்னேட்டிவா. ஸோ அந்த மாதிரிலாம் வரும்போது உங்களோட ப்ரீமியம்ஸ் வந்து கேப்ஸ்லாம் ஈஸியாக கரைஞ்சிரும். அதனால ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. உங்களோட வியூ என்னது? நிஃப்டி வந்து புல்லிஷாக இருக்க போதா, இல்லை கண்டிப்பாக இந்த 21,500 பிரேக் பண்ணி கீழே 300 வர போதா அப்படிங்கிறத உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.